தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஜர்னி இஸ் மை பெஸ்ட் ஸ்கூல் ஜர்னி. நான் இதுதான் என்னோட லைஃப் ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கூட. நான் படிச்ச கிட்ஸ் ஸ்கூலை நான் எப்பவுமே பெருமையாவே நினைப்பேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் நிதர்ஷனாவோட அம்மா. பல நாள் ஆசை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அதுக்கு வாய்ப்பு கொடுத்த கிட்ஸி அம்பத்தூர் சந்தோஷ் சார், பானு மேமுக்கு பெரிய தேங்க்ஸ். என் குழந்தைக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கிஃப்ட் எதுன்னா அம்பத்தூர் கிட்ஸில் சேர்த்தது தாங்க. எந்த ஒரு குழந்தையுமே கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. அதில் இஷ்டப்பட்டு மன நிறைவோட சந்தோஷமாக படிக்கிற குழந்தை 100% சக்ஸஸ் ஆவாங்க. அவங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்டும் இருக்கும். எஜுகேஷன் வைஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டாப்பரில் வருவாங்க. அந்த வகையில் கிட்ஸி அம்பத்தூர் பெரும் பங்களிக்கிறாங்க. அவங்களோட எஜுகேஷன் மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில இன்சிடெண்ட்லாம் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீசனை வந்து அந்த குழந்தைக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்ப்ரிங் சீசன் டைமில் அந்த ஃப்ளவர்ஸை, பட்டர்ஃப்ளை எல்லாத்தையுமே வந்து பார்க்க வைப்பாங்க, ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் அந்த எஜுகேஷன்றது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குமே தவிர ஐயோ போரிங் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்க்காக இருக்கட்டும், ஒரு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க அழகாக பொண்ணு சூப்பர் மார்க்கெட் நிறைய பேர் கூப்பிட்டு போயிருக்காங்க. நாங்களும் கூடலாம் போயிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஒரு பழமும் டச் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ண வைப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸோட கலர்ஸ் என்ன, அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து அவங்கள வந்து ரியலாக பண்ண வச்சு அவங்கள ஃபீல் பண்ண வைப்பாங்க. அந்த வகையில் சூப்பருங்க. அதே மாதிரி எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒவ்வொரு இதையும் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எங்கள் கண்ணாலே அவங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்டிவிட்டி தாங்க. 100% ஒரு இது கொடுக்கணுன்னா அது ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் ஒர்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் சில பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா அது இவ்வளோ கொடுக்குறாங்களே, இவ்வளோ பண்ண சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பொறுமையாக அந்த குழந்தைக்கு டீச் பண்ணிங்க சொல்லும் போது அந்த குழந்தை எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஆகுறாங்கன்னு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டு தானாகவே தெரியுங்க. இதில் இன்னொன்று, அவங்க ஸ்கூலில் எப்போ ப்ராஜெக்ட் செஞ்சாலும், எப்போ ஆக்டிவிட்டி பண்ணாலும் பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்து உட்காந்து பண்ண வைப்பாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை விட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஒரு குழந்தைக்கு நீங்கள் மணி மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, நோ சக்ஸஸ். இதுவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, 100% சக்ஸஸ். அந்த வகையில் கிட்ஸி பேரண்ட்ஸோடு அந்த குழந்தைய ட்ராவல் பண்ண வைப்பாங்க. ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பேரண்ட்ஸோடு சேர்ந்து செய்ய வைப்பாங்க. அந்த வகையில் கிட்ஸி சூப்பருங்க. 100% அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸை கூட செக் பண்ணுவாங்க. எவ்ரிடே அந்த குழந்தை எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்றதையும் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஃபிசிக்கலி, மென்டலி 100% டேக் கேர் பண்ணுற ஒரே ஸ்கூல் நம்ம அம்பத்தூர் கிட்ஸே தாங்க. என் குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டாப்பர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டு வாங்கினாங்க. அதிலிருந்து போன வருஷம் வரைக்கும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்டேட் லெவல் செஸ் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபிஷியன்சி அவார்டும் வாங்குவாங்க. சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிக்கலாக பார்த்து அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டில் வந்ததுனால அந்த சயின்ஸு, மேக்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். எல்லாமே இன்னமும் அந்த ஆக்டிவிட்டி அவங்க விடலை. ப்ரீகேஜில் ஆரம்பித்த என் பொண்ணு ஆக்டிவிட்டி பண்ணுறது இப்போவும் தொடருது. ஈவன் இப்போ சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமில் கூட ஸ்பாட்டில் ஆக்டிவிட்டி பண்ண சொன்னாங்க. என் குழந்தை அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கு ரீசன் அம்பத்தூர் கிட்ஸி தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங்
சூப்பருங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை அவங்க செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் பானு மேம் எக்ஸ்பர்ட். அவங்க தனியாக டேக் கேர் பண்ணிப்பாங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு. என் பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங்க்கு 2 வருஷம் அவார்டு வாங்கியிருக்கா. ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து யூகேஜியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூகேஜியில் பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் ஹேண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து டான்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. 100% ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல் எதுன்னா அது அம்பத்தூர் கிட்ஸ். நம்ம பேஸ் ப்ராப்பராக இல்லாமல் என்ன தான் மேலே லேக்ஸ் கொடுத்து நம்ம பில்டிங் கட்டினாலும் பேஸ் ப்ராப்பராக இல்லைன்னா ப்ராப்பராக இருக்குமா? அந்த மாதிரி தாங்க. எத்தனை லேக்ஸ் கொடுத்து நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்த்தாலும் அந்த பேஸ் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா 100% அந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. அதுக்கு அம்பத்தூர் கிட்ஸி 100% அந்த குழந்தைக்கு ஒரு பேஸு ப்ராப்பராக கொடுப்பாங்க. அது ஷியோர், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. என் குழந்த அவார்டு வாங்கும் போதெல்லாம் எங்களுக்கும் வந்து பெஸ்ட்டு பேரண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. நாங்களும் ஒரு 3 முறை பெஸ்ட்டு பேரண்ட் அவார்டில் நாங்கள் வாங்கியிருக்கோம். பொருளில் தெரியுதுங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடியும் நான் 2 அவார்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு காரணம் என் பொண்ணோட சக்ஸஸுக்கு காரணம் அம்பத்தூர் கிட்ஸி மட்டும்தாங்க. அந்த பேஸ் ப்ராப்பராக இருந்ததுனால அவளால் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவள் டாப்பர்லேயே வந்துட்டுருக்கா. போன வருஷம் கூட ப்ரொஃபிஷியன்சி அவார்டு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாத பெஸ்ட் செஸ் அவார்டும் வாங்கினாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்குறாங்க. இதுக்கு காரணம் அம்பத்தூர் கிட்ஸி தாங்க. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அம்பத்தூர் கிட்ஸிக்கு. உங்கள் குழந்தைங்கள 100% டேக் கேர் பண்ணிப்பாங்க. பேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக கொடுக்குற ஒரே ஸ்கூல் அம்பத்தூர் கிட்ஸி தான்.